திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 298, அதிகாரம் வாய்மை. மகாத்மா காந்தி அவர்கள் ஒரு நாள் ராஜா கிருஷ்ணா ஹரிச்சந்திராவின் நாடகத்தை பார்த்தார். அந்த நாடகத்தை பார்த்ததிலிருந்து அவருடைய மனதில் தாம் எப்போதும் உண்மையாக இருக்க வேண்டும் என முடிவெடுத்தார். அதற்காக அவரது வாழ்நாளில் பல இடங்களில் போராடினார். மகாத்மா காந்தி அவர்கள் ஆரம்ப கல்வி பயின்று வந்த பொழுது ஒரு நாள் அந்த பள்ளிக்கு கல்வி ஆய்வாளர் திரு கில்ஸ் என்பவர்கள் வந்தார். அவர் ஒரு 5 வார்த்தைகளை கூறி அதை எழுத்துப்பிழை இல்லாமல் சரியாக எழுதுமாறு கூறினார். அதில் கெட்டில் என்ற ஒரு வார்த்தையும் இருந்தது. அதை காந்தி தவறாக எழுதினார். அதை பார்த்த அவரது ஆசிரியர் காந்தியிடம் அருகில் இருக்கும் மாணவரை பார்த்து பிழையில்லாமல் எழுதுமாறு சுட்டிக்காட்டினார். ஆனால் சிறுவனின் மனமோ அடுத்தவரை பார்த்து பதில் எழுதி அதில் ஒரு நல்ல மதிப்பெண்ணை பெறுவதற்கு இடம் தரவில்லை. அதனால் அவர் செய்த தவறை திருத்தாமல் எழுத்துப்பிழையுடன் அப்படியே அந்த ஆசிரியரிடம் கொடுத்து விட்டார். இதேபோன்று தனது சக நண்பர்களுடன் செய்த தவறுகளை ஒரு கடிதத்தில் எழுதி தனது தந்தைக்கு கொடுத்து இதுவரை தான் செய்த தவறுக்கு தண்டிக்குமாறு வேண்டினார். ஆனால் அவரது தந்தையோ அவரது கண்ணீரால் காந்தியின் மனக்காயத்தை போக்கினார். அன்றிலிருந்து காந்தி தவறு செய்வதையே நிறுத்தி கொண்டார். வாழ்க்கை முழுவதும் உண்மையே பேசுவது என்ற ஒரு முடிவோடும் சிறு வயதிலிருந்தே உண்மைக்காக போராடுவதையே ஒரு முன்னுதாரணமாக கொண்டவர்தான் நமது மகாத்மா காந்தி அவர்கள். ஒரு மனிதனுக்கு உடலின் சுத்தம் என்பது தண்ணீரால் அந்த உடலினை கழுவுவதால் அமையும். அதேபோல் ஒரு மனிதன் மன தூய்மையாக இருக்கிறார் என்பதை அவரது சொற்களே காட்டி கொடுத்துவிடும் என்பதைத்தான் புறந்தூய்மை நீரான் அமையும், அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். உடம்பு சுத்தமாக நீர்மை, வாழ்க்கை சுத்தமாக வாய்மை.